கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்றும் அதுபோல கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரு உள்ளிட்ட பெருநகரங்களில் திடக்கழிவை மேலாண்மை செய்வது எவ்வாறு என்பது குறித்து சென்னை மாநகராட்சியில் இயங்கி வரக்கூடிய பல்வேறு திடக்கழிவு மேலாண்மை மையங்களை அவர் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார். சேத்துப்பட்டு, எக்மோர், கொடுங்கையூர் உள்ளிட்ட மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த திடக்கழிவுகள் எவ்வாறு அழிக்கப்படுகிறது, அகற்றப்படுகிறது, எவ்வாறு சேகரிக்கப்பட்டு தரம் பிடிக்கப்படுகிறது என்பதனை எக்மோரில் உள்ள அந்த பயோ சிஎன்ஜி மையத்தையும் இதே போல கொடுங்கையூரில் உள்ள அந்த குப்பைகளை எரியூட்டும் மையத்தையும் மாதவரத்தில் உள்ள இந்த உயிரி எரிவாயு மையத்தையும் அவர் பார்வையிட்டு திடக்கழிவுகள் எவ்வாறு அகற்றப்பட்டு அந்த திடக்கழிவு மேலாண்மையில் சென்னை மாநகராட்சி எவ்வாறு செயல்படுகிறது, நாள்தோறும் சேரக்கூடிய பல லட்சம் டன் குப்பைகளையும் வேஸ்ட்களையும் எவ்வாறு அளிக்கிறது என்றும் அதிலிருந்து மற்ற பட்ட பொருட்களை எவ்வாறு உற்பத்தி செய்கிறார்கள் என்றும் குப்பைகளை அழிப்பது மற்றும் திடக்கழிவுகளை மேலாண்மை செய்வது சென்னை மாநகராட்சியில் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்று இங்குள்ள மையங்கள் அனைத்தையும் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சிக்கும் சென்று அங்குள்ள அதிகாரிகளிடம் குப்பைகளை அகற்றுவது மற்றும் அவற்றை அழித்து ஒழிப்பது, அதிலிருந்து ஆக்கப்பூர்வமான செயல்களை பயோகேஸ் உள்ளிட்டவைகளை தயாரிப்பது எவ்வாறு, மேலும் அந்த பொருள்களை மறுசுழற்சி பயன்பாட்டுக்கு எவ்வாறு உட்படுத்துவது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் சென்னை மாநகராட்சியில் பல்வேறு விதமான அதிநவீன திடக்கழிவு மேலாண்மை முறைகள் செயல்படுத்தப்பட்டு வருவதை அவர் நேரில் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதே போல மிகப்பெரிய நகரமாக சென்னை கர்நாடக மாநிலத்திலும் பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களில் இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை சிறப்பானவை அங்கும் அமல்படுத்தி அங்கு குப்பைகளை அகற்றுவது மற்றும் அந்த குப்பைகளில் இருந்து பயோகேஸ் உள்ளிட்ட சமையல் எரிவாயு உள்ளிட்டவற்றை தயாரிப்பது, கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களில் திடக்கழிவுகளை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான மறுசுழற்சி பயன்பாட்டு முறை திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் சேத்துப்பட்டு, எழும்பூர் மற்றும் கொடுங்கையூர், மாதவரம் ஆகிய பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அவை அகற்றப்படும் முறை மற்றும் அவற்றை மறுசுழற்சிக்கு பயன்படுத்தும் முறை, மேலும் அவற்றை அழிக்கும் அந்த எரியூட்டும் மையம் ஆகியவற்றை அவர் பார்வையிட்டு சென்னை மாநகராட்சியிலும் இப்போது ஆணையரோடு அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்த இருக்கிறார்.